ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஆன்மீக விஷயத்தை தாங்க பார்க்க போகிறோம். மதுரை அப்படின்னாவே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது மதுரையுடைய மீனாட்சி தான். மதுரை அப்படின்னாவே மீனாட்சியுடைய திருக்கோவில் பற்றி யாருமே சொல்லாமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரையில் எப்பயுமே விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருந்துக்கிட்டே இருக்கும். அதில் மதுரையில் ரொம்ப ஃபேமஸான விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா. மதுரையில் சித்திரை ஆரம்பித்ததுலேருந்து திருவிழா அப்படியே சூப்பராக கலக்கட்டும். மதுரை மீனாட்சி அம்மனும் சிவபெருமானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் காட்சி தருவாங்க. அப்புறம் மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம், அப்புறம் மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம், அம்மனுடைய தேரோட்டம், இந்த மாதிரி மதுரையில் அம்மனை பற்றி நிறைய விசேஷங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு பக்கம் மதுரையில் மீனாட்சி அம்மனுடைய ஆட்டம் மட்டும் கிடையாது. ஸோ மதுரையில் ஒரு சிறப்பு என்னன்னா, கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய வைபவம். குதிரை வாகனத்தில் தங்க வாகனத்தில் கள்ளழகர் வைகையில் இறங்கக்கூடிய வைபவம் விசேஷமாக இன்றும் நடைபெறும். ஸோ வைகை ஆற்றுல கள்ளழகர் இறங்கினதுக்கு பின்னாடி மதுரையே ஒரு ஆட்டம் கண்டுரும், மதுரையே ஸ்தம்பித்து போயிரும் என்று கூட சொல்லலாம். கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கினதுக்கு அப்புறம் மதுரையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அது எல்லாமே பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்கும். ஸோ அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன, வைகை ஆற்றுல கள்ளழகர் இன்னைக்கு இறங்கிட்டாரா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களை தான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஆற்றுல இறங்கிய அழகரால் அடுத்த 3 நாளில் மதுரையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு பயன்பெறுங்க. வைகையில் இறங்கிறதுக்கு அழகர் உடுத்தக்கூடிய பட்டு அவ்வளோ விசேஷமானதாக இருக்கும். இந்த வருடம் மதுரைக்கு காத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இதெல்லாம் என்று கூட சொல்லலாம். ஸோ அது என்னடா அதிர்ஷ்டம், அதோடு அவர் உடுத்தக்கூடிய பட்டு என்ன அப்படிங்கிறத எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மதுரையில் சித்திரை திருவிழாவில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்கக்கூடிய நிகழ்ச்சி. உலக புகழ்பெற்ற இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்கும். அதோடு இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு உணர்ச்சி பெருக்கெடுக்கும். அந்த அற்புத காட்சியை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் அந்த இடத்துல குவிவாங்க. இந்த தினம் மதுரை மாநகரமே ஒரு குலுங்கிரும். கள்ளழகர் ஏன் வைகை ஆற்றுல இறங்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கோ. மதுரையில் தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கும் நடைபெறக்கூடிய திருமணத்தை காண திருமாலின் அம்சமாக அருகே உள்ள அழகர் கோவிலில் அருள்பாலிக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் மதுரைக்கு சூப்பராக வருவார். அவர் வைகையை கடந்து மதுரைக்குள் நகருக்குள் வருவதற்குள் திருமணம் முடிந்து விடுகிறது. அதனால் கோபித்து கொண்டு மீண்டும் அழகர் கோவிலுக்கு திரும்பி விடுகிறார். மதுரை வரக்கூடிய கள்ளழகர் துர்வாசர் சாபத்தால் தவளை உருவில் இருக்கக்கூடிய கதபஸ் முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். இதுவும் ஒரு புராண கதை. இந்த இரு நிகழ்ச்சிகளுமே மதுரை சித்திரை திருவிழாவாக 10 நாட்கள் நடைபெறும். சித்ரா பௌர்ணமிக்கு 4ஆம் நாள் முன்னதாகவே சித்திரை திருவிழா தொடங்கி விடுகிறது. முதல் 2 நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர். 3ஆம் நாள் மாலை மதுரை நோக்கி கள்ளழகர் வேடத்தில் புறப்படுகிறார். அந்த கோலத்தில் கள்ளழகருடைய பாதுகாவலராக வெள்ளியங்குன்றம் ஜமீன்தார் நியமிக்கப்பட்டிருந்தார். இன்று வர அந்த ஜமீன் வாரிசுகள் தான் கள்ளழகர்களுக்கு பாதுகாப்பு. இன்றும் ஜமீன்தார் அவருக்குரிய மரியாதைகள் வழங்கப்பட்ட பிறகுதான் கோயிலை விட்டு மதுரைக்கு கிளம்புவார் அழகர். கள்ளர் கொண்டையில் கூத்திட்டி, கையில் வளைதடி, இடுப்பில் சமதோடு என விதவிதமான ஆயுதங்களோடு மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர். அதாவது அந்த கள்ளழகர் எப்படி புறப்படுவார்னா, கள்ளர் கொண்டை போட்டுக்கிட்டு கொண்டையில் திட்டியை வைத்துக்கிட்டு கையில் வளைதடி, அதாவது பூமரங்னு சொல்லுவாங்களே, அதை வைத்துக்கிட்டு
இடுப்பில் சமதேடு, ஒரு வகை கத்தி அதெல்லாம் வைத்துக்கிட்ட ஆயுதங்களோடு மதுரை நோக்கி புறப்படுவார் கள்ளழகர். அழகர் மலையிலிருந்து தங்க பல்லாக்கில புறப்பட்டு வரக்கூடிய அவர் வழிநெடுக்க பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படக்கூடிய 500க்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் ஆசி வழங்கிவிட்டு 4ஆம் நாள் இரவு தள்ளக்குளம் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேருவார். அதற்கு முன்னதாகவே மதுரை எல்லையான 3ஆம் ஆவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டோ. 4ஆம் நாள் இரவு தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும். இந்த அபிஷேகத்துக்கு நுபரங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை சுமையாக கொண்டு வந்து வரப்படும். அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம். இதில் கூட ஒரு நம்பிக்கை, அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் அனைத்து ஒரு பெரிய மரப்பெட்டியில் இருக்கும். இந்த பெட்டிக்குள் சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதா என பல வண்ணங்களில் பட்டுப்புடவைகள் இருக்கும். கோயிலின் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார். அவர் கையில் எந்த வண்ண புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும். அழகர் எந்த வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்கிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இன்னைக்கு அதிகாலையில் அழகருக்கு நடந்த சிறப்பு அலங்காரத்துக்கு முந்தைய நாளில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டாள் சூடிய மாலை கொண்டு வரப்படும். அந்த மாலையை ஏற்றுக்கொண்டு தான் அழகர் தங்க குதிரையில் அமர்ந்து வைகையில் இன்னைக்கு இறங்கினார். இன்னைக்கு 5ஆம் நாள் பௌர்ணமியில் அழகர் ஆற்றில் இறங்கிய வைபவம் நடைபெற்றது. இதற்கு தள்ளக்குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சக்கூடிய வைபவமும் தொடங்கி சூப்பராக நடந்தது. அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சக்கூடிய வழக்கத்தை வைத்திருந்தாங்க. அழகர் ஆற்றுல இறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கும். ஆற்றில் இறங்கக்கூடிய அழகரை மதுரையில் உள்ள வீரவாக பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார். ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வாங்க. அதன் பிறகு மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம் தருவதாக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர். வழிநடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு 5ஆம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருவார் அழகர். 6ஆம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை. பயணக்கலப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொள்ளக்கூடிய அழகர் வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார். அதன் பிறகு சர்ப்ப வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வரக்கூடிய அழகர் அங்கு தங்க கருட வாகனத்துக்கு மாறுவார். அங்கிருந்து மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் தருகிறார். பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமையர் ராயர் மண்டகப்படி மண்டத்துக்கு 6ஆம் நாள் இரவு வந்து சேருவார். அன்றிரவு அங்கு தங்கி இரவு முழுவதும் தசவதார அலங்காரத்தில் தோன்றி பக்தர்களை பிரவேசப்படுத்துவார். இந்த மாதிரி தான் அழகர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருவார். ஸோ அழகர் வந்து இறங்கினதுக்கப்புறம் அதனுடைய மாற்றம் மதுரையில் தெரிய வரும். நல்ல மழை, விவசாய செழிப்பு, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் நிறைய ஆன்மீக வீடியோக்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.